வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு நம்ம மழலை கதை புத்தகத்துல பார்க்க போற கதையின் பெயர் சமமான ஆட்டம். அன்று அந்த புல்வெளியில் ஒரு பெரிய அதிசயம் காத்திருந்தது. அங்கு ஒரு புதிய பிரம்மாண்டமான சறுக்கு மரம் வைக்கப்பட்டிருந்தது. அது 7 வண்ணங்களில் மின்னியது. அதை பார்த்ததும் எழிலனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. புல்வெளியில் இருந்த அனைத்து குழந்தைகளும் சறுக்கு மரத்தை நோக்கி ஓடி வந்தனர். அங்கே ஒரே கூச்சலும் குழப்பமுமாக இருந்தது. திறன் என்ற பெரிய பையன் மற்ற சிறுவர்களை தள்ளிவிட்டு முன்னே செல்ல முயன்றான். அவன் ஒரு சிறிய பையனை வலுக்கட்டாயமாக பின்னுக்கு தள்ளினான். இதை பார்த்த சிறிய பெண்கனி அழத் தொடங்கினாள். அவளால் பெரியவர்களுடன் முட்டி மோதி மேலே செல்ல முடியவில்லை. ஓரத்தில் நின்று சோகமாக பார்த்து கொண்டிருந்த கனியை நோக்கி எழிலன் நடந்தான். அவளுக்கு ஆறுதல் கூறி தேற்றினான். எழிலன் தனது இடுப்பில் இருந்த வெள்ளி விசிலை எடுத்தான். அவன் அதை தனது வாயில் வைத்து பலமாக ஊதினான். பீப் பீப்! அந்த சத்தம் புல்வெளி முழுவதும் எதிரொலித்தது. அங்கிருந்த அனைத்து குழந்தைகளும் அப்படியே நின்றனர். நில்லுங்கள் என்று எழிலன் சத்தமாக கூறினான். அவன் திறனை பார்த்து வலிமை இருப்பவர்கள் மட்டும் முதலில் விளையாடுவது நியாயமல்ல. விளையாட்டு என்பது அனைவருக்கும் சமமானது. நாம் ஒரு ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று விளக்கினான். திறன் கோபமாக, நான் தான் எல்லாரையும் விட பெரியவன். எனக்குத்தான் 2 முறை விளையாட உரிமை உண்டு. சிறுவர்கள் எனக்கு பின்னால் தான் வரவேண்டும் என்று கத்தினான். அவன் சறுக்கு மரத்தின் ஏணியை விடாமல் பிடித்து கொண்டிருந்தான். எழிலன் அமைதியாக கனியை அழைத்து வந்தான். திறன், நீ 2 முறை சென்றால் கனியை போன்ற சிறியவர்களுக்கு 1 முறை கூட விளையாட கிடைக்காது. எல்லாரும் வரிசையாக நின்றால்தான் ஆட்டம் இனிமையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் என்றான். எழிலனின் பேச்சை கேட்டு சிபி என்ற புதிய சிறுவன் வரிசையில் வந்து நின்றான். எழிலன் அவனை அன்போடு வரவேற்றான். மெல்ல மெல்ல மற்ற குழந்தைகளும் ஒருவருக்கு பின் ஒருவராக வரிசையில் நின்றனர். எழிலன் ஒவ்வொருவரையும் முறைப்படி நிற்க வைத்தான். இப்போது விளையாட்டு தொடங்கியது. திறன் முதலில் சென்றான். அவனுக்கு பின் கனி சென்றாள். வரிசையாக சென்றதால் யாருக்கும் அடிபடவில்லை, யாரும் தள்ளப்படவில்லை. கனி சிரித்துக்கொண்டே சறுக்கி வந்தாள். திறனும் மகிழ்ச்சியாக கீழே இறங்கினான். விளையாட்டு முடிந்ததும் திறன் எழிலனிடம் வந்தான். மன்னித்துவிடு எழிலன், வரிசையாக விளையாடுவது இவ்வளவு மகிழ்ச்சி தரும் என்று எனக்கு தெரியாது. இதுதான் உண்மையான நீதி மற்றும் மகிழ்ச்சி என்று கூறி எழிலனுக்கு கை கொடுத்தான். சூரியன் மறையும் நேரத்தில் அனைவரும் சமமாக விளையாடி முடித்திருந்தனர். புல்வெளியில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தது. எழிலன் தனது விசிலை தடவியபடி நீதியாலும் சமத்துவத்தாலும் மட்டுமே உலகம் அழகாகும் என்பதை ஆழமாக உணர்ந்தான். என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.